வணக்கம் நேயர்களே, ஆயுத எழுத்திற்கு உங்களை வரவேற்பது நான் கார்கே. தாவேக தலைவர் நடிகர் விஜய் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தார். இந்த அறிக்கை பல விஷயங்களை குறிப்பிடுகிறது. குறிப்பாக இந்த அறிக்கையில் சொல்லப்பட்டிருப்பது தாவேகாவை திமுக முழு நேரமாக விமர்சிக்கிறது அப்படின்னு பெயரை குறிப்பிடாமல் அந்த விமர்சனத்தை முன்வைத்திருந்தார். அதே நேரத்தில் வேகமாக இந்த ஆட்சி முடிவுக்கு வரப்போகிறது, மக்களால் தூக்கி எறியப்பட போகிறது, மமதை ஆட்சி அப்படின்ற குற்றச்சாட்டுக்களை எல்லாம் அவர் முன்வைத்திருந்தார். அறிவு திருவிழா அப்படின்ற பெயரில் தாவேகாவை திட்டக்கூடிய திருவிழாவை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறாரு. முழு நேரமும் எங்களை தூற்றுவது தான் அவர்களுடைய வேலை அப்படின்னு குற்றச்சாட்டுக்களையும் முன்வைக்கிறார். இதற்கு முன்பாக முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் சில நாட்களுக்கு முன்பாக பேசின விஷயங்களுடைய தொடர்ச்சி அது என்ற கேள்வி எழுகிறது. முதலமைச்சராகும் கனவில் சிலர் கட்சி தொடங்கி உள்ளனர் அப்படின்னு முதலமைச்சர் விமர்சித்திருந்தார். அடித்தளமே இல்லாமல் அரசியலுக்கு வர சிலர் நினைக்கின்றனர். கொள்கையற்ற கூட்டம் எப்படி தாஜ்மஹாலுக்கும் ஒரு திருவிழாக்களில் போடக்கூடிய அட்டை தாஜ்மஹாலுக்குமான ஒப்பீடு எப்படியோ அதுபோல தான் அப்படின்னு விமர்சனத்தை துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் முன்வைத்திருந்தார். அதற்காக தான் இந்த பதிலா அப்படின்ற கேள்வியும் ஏற்படுகிறது. தாவேகாவை முழு நேரமும் விமர்சிக்கும் திமுக, விஜய் கூற்று கற்பனையா கள யதார்த்தமா? விரிவாக வாதிக்கிறோம். சிறப்பு விருந்தினர்களோடு நம்முடைய தாவேக தரப்பிலிருந்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் ஸ்ரீதர் நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்கிறேன். தொடர்ந்து தாவேகாவுடைய கூட்டணி கட்சி தாவேகாவுடைய தீவிர ஆதரவாளர் திரு முஸ்தபா அவரின் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கிறேன். மற்ற விருந்தினர்கள் இணைய இருக்கிறாங்க. நான் முதல்ல திரு ஸ்ரீதர், விஜயனுடைய இந்த அறிக்கை இது முதலமைச்சர் துணை முதலமைச்சர் சொன்னதனுடைய பதில் அப்படிதான் புரிஞ்சுக்கணும். ஏன்னா இதில் எந்த கட்சி சொல்லியிருக்குன்னே தெரியல. அதாவது தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் ஒரு யதார்த்தத்தை சொல்லியிருக்கிறார். அதாவது ஒரு கட்சி ஒரு ஜனநாயக நாட்டில் ஒரு தேர்தல் பரப்புரையோ அல்லது மக்களை சந்தித்து வாக்குகளை கேட்கப் போவதோ அல்லது அரசியல் கட்சியை ஆரம்பித்து தன்னுடைய கொள்கையை பிரகடனப்படுத்தப் போவதோ எதுவாக இருந்தாலும் களத்தில் இருக்கிற ஏனைய கட்சிகள் என்ன செய்யணும்? நான் படித்த அறிவு என்னுடைய பட்டறிக்கைப்பட்டவர், வாங்க சார், நீங்களும் போட்டியாளர்களாக நாங்கள் கருதுகிறோம், சக போட்டியாளரை கருதுகிறோம், உங்கள் வாழ்த்துக்கள், வாங்க போட்டியிடுங்க, மக்களை சந்திங்க, மக்கள் யாரை விரும்புகிறார்களோ அந்த தேர்தல் திருவிழாவில் மக்கள் யாரை விரும்புகிறார்களோ அவர்கள் அரசாங்கமோ அல்லது வெற்றியோ அல்லது ஆட்சியோ எதுவாக இருந்தாலும் மக்கள் அதை தீர்மானிக்கப் போகிறார்கள். யார் சொல்லணுது? எந்த ஒரு போட்டியாளர்னு சொல்லணும். இதுதான் நாங்கள் படித்து வந்தது. நீங்களும் தான் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மாற்று கருத்து இருக்காருன்னு சொல்லி நினைக்கிறேன். அதாவது தொடங்குனது இது எல்லாமே வந்து வரவேற்றாங்க. இந்த விமர்சனங்கள் எப்படி அப்படி இருக்கும்போது நீங்கள் கொள்கையே இல்லாத கூட்டணி, கொள்கையே இல்லாமல் வர்றீங்க, நீங்கள் ஒரு அட்டை, நீங்கள் வந்து ஒரு அட்டக்கத்தி அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது, அதே மாதிரி நீங்கள் ஒரு அறிவு திருவிழாவை நடத்தும்போது தாவேகாவை தான் ரெஃபர் பண்ணி நீங்கள் சொல்கிறீங்கன்னா அதுக்கு சர்க்காஸ்டிக்காக இல்லாட்டில் கூட யதார்த்தமான ஒரு பதிலை சொல்லணும். அதைத்தான் நாங்கள் சொல்கிறோம். நீங்கள் இப்படி அல்லவா பேசியிருக்க வேண்டும். எப்படி பேசியிருக்க வேண்டும்? களத்திற்கு வாருங்கள். 75 ஆண்டு காலம் இந்த தமிழகத்தில் ஆட்சி செய்திருக்கிறோம், அந்த அரசியல் நடத்தியிருக்கிறோம். எங்களுடைய கொள்கையில் மேல் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. அதனால் நீங்கள் நீங்கள் வந்தாங்கன்னா இன்னும் 2 பேர் வந்தா என்ன அரசியல் களத்தில் போட்டிக்கு வரக்கூடாதுன்னு சொல்லலையே அவங்க. சார், நீங்க திமுகவை விமர்சிப்பீங்க, ஃப்ரம் த டே ஒன்ல இருந்து விமர்சிக்கிறீங்க. உங்களை அவங்க விமர்சிக்க மாட்டாங்க? விமர்சிக்க கூடாதா? அதாவது விமர்சிங்க. நாங்கள் எப்படி விமர்சிக்கிறோம்? நான் இப்போ சொன்ன மாதிரி தான் அங்கிள் அப்படி விமர்சிக்க. அதில் என்ன தப்பு? எனக்கு தெரிஞ்சாலும் தப்பு இல்லை சார். எனக்கு தெரிஞ்சாலும் தப்பு இல்லை சார். என்னுடைய நான் வந்து டாக்டர் படிச்சிருக்கேன், எம்பிபிஎஸ் படிச்சிருக்கேன், டாக்டரேட்டும் படிச்சிருக்கேன். என்னுடைய அறிவுக்கு கேட்டினபடி இது வெரி ரெஸ்பெக்டபிள் ரெஃபரன்ஸ் தான். சரி. பட் அரசியலுக்காக நம்ம வேறு மாதிரி இன்வெர்ட் பண்ணிக்கலாம், அது வேறு விஷயம் வச்சுக்கோங்க. பட் ஆனால் நீங்கள் வந்து நாங்கள் அரசியல் அதான் களத்துக்கு வரும்போது நீங்கள் எப்படி விளையாடுறீங்க அப்படிங்கிறது அதுதானே என்னுடைய ப்ளே. அது மாதிரி நீங்கள் ஆட்சி செஞ்சீங்க, உங்களுக்கு ஒரு மக்கள் வாய்ப்பு கொடுத்தாங்க, எல்லாம் விடுங்க. 2021 505 வாக்குறுதிகளை கொடுத்து நீங்கள் வாக்குறுதியை கொடுத்து நீங்கள் நிறைவேற்றுவேன்னு சொன்னீங்க. அப்பொழுது சர்ச்சைகள் எழுந்தன. இதையெல்லாம் அந்த வாக்குறுதிகளாக நிறைவேற்ற முடியுமான்னு கேட்டாங்க. அப்பவும் நீங்கள் அதுக்கு பதில் சொன்னீங்க.
இது நாங்கள் ஒரு எக்ஸ்பர்ட் கமிட்டி போட்டு மக்களை நேரடியாக சந்தித்து இந்த குழு சந்தித்து அந்த இன்புட்டை எடுத்துகிட்டு வந்து அதை இந்த சயின்டிஃபிக் பாடியில் உட்காந்து இது சாத்தியமே என்று சொல்லி நீங்கள் அஷூரன்ஸ் கொடுத்தீங்க. ஸோ நீங்கள் ஒரு ப்ராமிஸை கொடுத்தீங்க மக்களுக்கு, ஒரு ஒரு உத்தரவாதம் கொடுத்தீங்க, நாங்கள் வந்தால் இதை செய்வோம்னு சொன்னீங்க. நீங்கள் செய்யலைங்கிறது தான் நாங்கள் சொல்கிறோம். அப்போ நீங்கள் செஞ்சுருந்தீங்கன்னா அதை நாங்கள் சொல்கிறதுல இருந்து விமர்சனம்னு எடுத்துக்கூடாது. நீங்கள் என்ன செய்யலையோ அதை நாங்கள் சொல்கிறோம். அதுதான் ஒரு அரசியல் கட்சியுடைய வேலையே, ஜனநாயகத்தினுடைய முதுகெலும்பே அதுதான். அப்படி சொல்லுங்கள். நீங்கள் விமர்சிக்க கூடாதுன்னு அவங்க சொல்லலையே. அதாவது விமர்சனங்களை சொல்லலை, நான் விமர்சிக்கக்கூடாதுங்கிற அரசியலில் ஹெல்த்தி கிரிட்டிசம் இஸ் அக்செப்டபிள் இன் என் பாலிடிக்ஸ், அது மாற்ற கருத்து இல்லை. ஆனால் சர்காஸ்டிக்காக சொல்லும் பொழுது நாங்களும் சொல்ல வேண்டிய நிர்பந்தம் வருகிறது என்பதுதான் இந்த நிகழ்வு காட்டுகிறது. கேட்போம். நம்முடைய அரசியல் விமர்சகர் திரு ராஜகம்பீரன் அப்பாஸ் இணைந்திருக்கிறார். நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்கிறேன். திமுகவுக்கு முழு நேர வேலை தாவேக்காவை திட்டுறது, விமர்சிக்கிறது, அரசு விழாவாக இருந்தாலும் அறிவு திருவிழாவாக இருந்தாலும் திட்டுறது மட்டும்தான் நோக்கம் அப்படின்றது தாவேக்கா தலைவருடைய அறிக்கை சொல்லுது. அதானா? திமுகவை முதலில் சீண்டி பார்த்தது தாவேக்கா தான். தாவேக்காவுக்கு பதில் சொல்லுகிற இடத்திலே முதலில் திமுகவின் முன்னணி தலைவர்கள் யாருமே முன்வரவே இல்லை. ஆனால் தொடர்ச்சியாக இளைஞர் கூட்டத்தை அவர்கள் வழிகெடுக்கிற விதமாக திமுக பற்றி ஒரு தவறான கருத்துக்களை பரப்பிக் கொண்டே இருக்கிற போது இரண்டாம் கட்ட தலைவர்களாக இருக்கிறவர்கள் அதற்கு பதிலடி கொடுக்க வேண்டிய நிலைமையை தாவேக்கா தான் உருவாக்கியது. ஏன்னா அவங்க தான் சொன்னாங்க தாவேக்காவா திமுகவாங்கிற ஒரு சூழலை அவர்கள் தான் உருவாக்கினாங்க. ஃபர்ஸ்ட் தமிழ்நாட்டினுடைய அரசியல் களம் என்பது திமுகவா அதிமுகவா என்றுதான் நெடுங்காலமாக இருந்து வருகிறது, 50 ஆண்டுகளுக்கு மேலாக. ஏதோ திடீர்னு நேற்று முளைத்த கட்சி டிவிகேவா டிஎம்கேவான்னு கேட்கறது இருக்குல்ல, இது ஒரு ரொம்ப ஒரு அரசியல்ல ஒரு புரிதலற்ற ஒரு இடம். ஏன்னா ரெண்டு பேரும் சமமான தளத்துல கட்டமைப்பு கொண்டவர்களாகவோ, சட்டமன்ற உறுப்பினர்களை வென்றவர்களாகவோ, சரித்திரத்தில் சமமான இடம் பெற்றவர்களாகவோ வரல. இப்பதான் நீங்க அப்கமிங்ல இப்பதான் தொடக்க நிலையில தாவேக்கா இருக்கிறது. தொடக்க நிலையிலேயே ஒரு பெரிய அரசியல் கட்சியோடு மோதி பார்ப்பதன் மூலமாக எப்படி சினிமாவில் வில்லனை ஜெயிச்சுட்டா ஹீரோ ஆயிரலாம்ங்கிற மாதிரி இவங்களா ஒரு கற்பனையாக ஒருவரை எதிரியாக சித்தரித்துக் கொண்டு இவங்க ஒன்னு கிரியேட் பண்ண பாக்குறாங்க. அது என்னன்னா ஒரு சூசகமாக, அதாவது அறிவு திருவிழா என்பது என்னன்னா அடுத்த தலைமுறை இளைஞர்கள் அரசியல்படுத்தப்பட வேண்டும், அவர்களுக்கு லட்சியவாத கோட்பாடுகள் புரிய வேண்டும், சமூக நீதி புரிய வேண்டும், மொழி கோட்பாடு புரியணும். இதெல்லாம் புரியாம தான் போய் ரசிகர் மன்றத்தில் போய் சேர்றான். அவர்களை அரசியல்படுத்த வேண்டிய, இளைஞர்களை நெறிப்படுத்த வேண்டிய பொறுப்பு இன்றைய ஆளுகிற அரசுக்கு மட்டுமல்ல, அரசியல் புரிதல் உள்ளவர்கள் அத்தனை பேருடைய பொறுப்பாகவும் இருக்கிறது. அதைத்தான் அறிவு திருவிழாவாக கொண்டாடுகிறார்களே தவிர இவர்களை சீண்டி பார்ப்பதற்காக அறிவு திருவிழா நடத்த. அறிவு திருவிழாவில் போய் தாஜ்மஹால், ஒரிஜினல் தாஜ்மஹாலுக்கும் அட்டை தாஜ்மஹாலுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு அது யாரை விமர்சிக்கிறாரு? துணை முதலமைச்சர் பேசுறாரு சார். இல்ல, அது அந்த விமர்சனம் சரியானது நான் நினைக்கிறேன். ஏன்னா கட்டமைப்பு இல்லாத ஒரு கட்சியை வைத்துக் கொண்டு அட்டையில செய்யப்பட்ட தாஜ்மஹாலுக்கும் சலவை கல்லிலே செய்யப்பட்ட பல நூற்றாண்டுகளை கடந்திருக்கிற தாஜ்மஹாலுக்கும் உள்ள வித்தியாசத்தை புரியாதவர்கள் வெறும் அட்டை படத்திலே இருக்கக்கூடிய தாஜ்மஹாலை நம்பிவிடக் கூடாது என்று சொல்லுவதும் ஒரு விழிப்புணர்வு தான். அது கூட ஒரு பகுத்தறிவு சார்ந்ததுதான். அது நேரடியாக சொல்லல, சூசகமா சொல்றார், போலிகளை நம்பாதீர்கள் அப்படிங்கறத அவர் சூசகமா சொல்றாரு. இந்த விமர்சனத்தை விஜயுடைய விமர்சனத்தை ஏத்துக்கணும் தானே? அது அவதூறு திருவிழா என்று அவர்கள் இல்ல சார், அந்த விமர்சனத்தை ஏத்துக்கிட்டா விஜயுடைய விமர்சனத்தை ஏத்துக்குவீங்களா? ஆமாங்க, விஜய்க்கு விமர்சனமே செய்ய தெரியலையே. அதுல இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, திமுகவுக்கு நிகரான விமர்சனத்தை வைக்கக்கூடிய இடத்துல தாவேக்கா இல்லையே என்று நான் வருத்தப்படுகிறேன். ஜனநாயகத்துல இரண்டு தட்டுக்களும் சமமாக இருக்க வேண்டும், எல்லாம் அதனுடைய சம தட்டுக்களாக இருக்க வேண்டும் நான் எதிர்பார்க்கிறேன். ஜனநாயகத்துல நீங்கள் இவ்வளவு பலவீனமாக இருக்கிறீர்களே, கருத்தியலற்றவர்களாக இருக்கிறீர்கள், கள அரசியலற்றவர்களாக இருக்கிறீர்கள், நீங்கள் எதற்குமே லாயக்கு இல்லாம நீங்க சினிமா கனவுலயே இன்னும் இருக்கிறீங்களே, களத்துக்கே வராம கற்பனாவாதமாக உங்களுக்கு நீங்களே பூச்சுட்டி கொண்டு, உங்களுக்கு நீங்களே புகழ்ந்து கொண்டு, உங்களை நீங்களே உயர்வாக கற்பனை செய்து கொண்டு களத்துக்கு வராமல் இருக்கிறீங்களேங்கிற ஜனநாயக கவலை என்னிடத்தில் இருக்கிறது. கேட்போம். மற்ற விருந்தினர்களும் இணைந்திருக்கிறாங்க. விசிகாவிலிருந்து திரு பாவலன் இணைந்திருக்க நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்கிறேன். நான் திரு முஸ்தபா. அடிப்படையில் திமுகவை தாண்டி எல்லா கட்சியும் கேட்கறது தாவேக்காவுடைய கொள்கை அடித்தளம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அது இன்னைக்கு தான் எலெக்ஷன் வந்திருக்கப்போ அந்த விமர்சனம் ஒரு நாளில் மறைஞ்சிருமா? நீங்கள் மறைஞ்சுன்னு எதிர்பார்க்குறது சரியா? கொள்கை என்னன்னு கேட்டால் கோவம் வருதா?
இது என்னன்னு கேட்டீங்கன்னா, கொள்கை என்னன்னு கேட்குறவங்க வந்து கொள்கையை சரியாக செய்கிறாங்கன்னு பார்க்கணும். இன்னைக்கு தமிழ்நாடு அரசியல் களத்தில் திராவிட கொள்கையில் அதிமுக, திராவிட கொள்கையில் திமுக, இதே திராவிட கொள்கை தமிழ் தேச கொள்கை மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் களத்தில் மக்கள் மன்றத்தில் சொல்கிறார். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு நீங்கள் அறிவு சார்ந்த நிகழ்ச்சியை நடத்துறீங்கன்னு சொன்னால் அந்த இளைஞருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அறிவை போதிக்கணும். நீங்கள் இவர் சொல்கிறாரா இல்லையா, நீங்கள் ரசிகர் மன்றத்தினுடைய போகாதீங்க, உதயநிதி ரசிகர் மன்றத்தை கலைங்க. உதயநிதி ரசிக மன்றம் இருக்கிறவங்க திமுகவில் பொறுப்பில் இருக்கக்கூடாது. நான் போறேன் தெரியுமா, நான் வந்து பார்த்தீங்கன்னா துணை முதலமைச்சர், நான் வந்து ரீஃபெல் டவர் கிடையாது, நான் வந்து தாஜ்மஹால் கிடையாது, நான் அட்டையில் இருக்கக்கூடிய பூர்ஸ் கலிஃபா கிடையாது. ஏன் என்னை ரோட்டில் செல்ஃபி எடுக்கிறீங்க? வேலூரில் நடந்து போகும்போது செல்ஃபி எடுத்தாங்களே, இதெல்லாம் பண்ணக்கூடாதுங்க. நம்ம பகுத்தறிவு அவர் சொல்றாரா இல்லையா, நீ சமமா இருக்கணும். தாவேக்கா 2 வருஷம் ஆச்சு, இங்க 75 வருஷம் ஆச்சு. இதே வந்து உங்களோட பகுத்தறிவுல வந்து எதிரானதுங்க, திராவிட கொள்கைக்கு எதிரானதுல. ஒரு மனிதன் என்று சொன்னால் நீயும் சமம், நானும் சமம், எங்க அண்ணன் பாவலன் அண்ணனும் சமம், முஸ்தபாவும் சமம், மனிதர்கள் சமம், இன்ஸ்டிடியூஷன் சமமா? இது ஒரு அமைப்பு இல்ல சார். திமுகன்றது ஒரு அமைப்பு, தாவேக்கா ஒரு அமைப்பு. சார் தேர்தல் வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சி. தேர்தல் வந்து தேர்தல் வந்து சின்னம் என்ன, அந்த என்ன இருக்கு உங்களுக்கு? தேர்தல் வந்துச்சுன்னா ஜெயலலிதாவும் தோப்பாங்க, கலைஞரும் தோப்பார். மக்கள் மன்றத்தில் வந்துட்டா எல்லாமே பாத்தீங்கன்னா தேர்தலை வைத்து தான் அவர்களுக்கு கூடிய ஆளுமை. அவங்களுக்கு கூட இவங்க மேல உங்களுக்கு சம வாய்ப்பு தேர்தல் களம் கொடுக்குது, அதை மறுக்கல. திமுக ஏத்துக்கணும் நீங்க நினைப்பது சரியா? நீங்க திமுக எதிரியா பாருங்க. 75 வயசு இருக்கக்கூடிய ஒருத்தர் ஒண்ணும் தெரியாதுப்பா, நான் சீனியர்ப்பா அப்படின்னு சொல்லுவது நம்ம நடைமுறை வாழ்க்கையிலே பார்க்கணும். நீங்க வந்து பாத்தீங்கன்னா எதிரியா பார்க்காத தமிழக வெற்றி கழகத்தை பார்த்து நீங்க காலையும் மாலையும் இரவும் சாப்பிடும் போதும் தூங்கும் போதும் எதிர்க்கும் போதும் தொடை நடுங்கி வந்து ரகுபதி குரல் கொடுப்பதும், சேகர் பாபு சொல்வதும், நீங்க வந்து துரைமுருகன் அவர்கள் பேசுவதும், நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தான் கொள்கை இருக்குல்ல. நீங்க வந்து சமத்துவம், இவர் தான் ராஜராஜ சோழன், இவர் ராஜேந்திர சோழன், இவர் தான் வந்து குடும்ப ஆட்சி நடத்த போறாரு. இன்னைக்கு எங்களுக்கு வந்து கண்ணி கட்டுற வரைக்கும் தூரம் இல்ல, நாங்க தான் சூரியன் மரியாதை வரைக்கும் ஆட்சியில் இருக்க போறோம் அப்படின்னு சமத்துவம் பேசணும். அதை வந்து பேசிருக்கணும் சார். நீங்க அந்த எந்த அடிப்படையில் தாவேக்காவை பார்த்து நீங்க தாவேக்கா கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சிக்கு நீங்க பதில் கொடுக்குறீங்களா இல்லையா? நீங்க இன்னைக்கு தமிழ்நாடு அரசியல் களத்தில் கரூர் நடந்ததுக்கு அப்புறம் டெல்லியில இருந்து மரியாதைக்குரிய காங்கிரசின் மூத்த தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பேசினாருன்னு சொன்ன உடனே எங்கே வந்து தமிழகத்தில் ஒரு அரசியல் கூட்டணி கணக்கு மாறுதுன்னு உடனே இல்ல கை எங்க கூட தான் இருக்கு, எங்க தான் பாக்கெட்ல விட்டு வச்சிருக்கிறோம், நாங்க கூடயே வச்சிருக்கிறோம், நாங்க 10 சீட்டு கொடுத்துருக்கிறோம், 29 சீட்டு கொடுத்துருக்கோம், நாங்க 17 வருஷம் கலைக்கல. இதை விட்டு முதலமைச்சர் வந்து பாத்தீங்கன்னா ராகுல் காந்தி எனக்கு தம்பி, நாங்க சகோதரர்கள், நாங்க பாசம் முதலமைச்சர் சொல்லிட்டு தான் ராகுல் காந்தி பேசினாரு. முதலமைச்சர் சொல்லிட்டு தான் ராகுல் காந்தி என்ன பேசினாரு, விஜய் கிட்ட பேசினாரு. முதலமைச்சரை சொல்லுங்க, அவரோட தம்பி தானே சார், என் தம்பி ராகுல் காந்தி, என் தம்பி என் பாசமிகும் அண்ணன் ராகுல் காந்தி. நாங்கள் பாசம், நேசம், பண்பு, அக்கறை, அறிவு, 17 வருஷம் கூட்டணி. நாங்க என்ன என்கிட்ட கேட்டுட்டு என்ன பேசினா அதையும் சொல்லுங்க. நீங்க வெளிப்படையா காட்ட வேண்டாம். இது முழுக்க முழுக்க இன்னைக்கு தமிழக அரசியல் களத்துல மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் களத்துல வரும்போது மக்களோட சந்திப்பாக இருந்தாலும் சரி, அவர் நடத்தக்கூடிய மாநாடாக இருந்தாலும் சரி, அவர் நடத்தக்கூடிய ஆர்ப்பாட்டம் போராட்டமாக இருந்தாலும் சரி, மக்கள் கூட்டத்தை பார்த்து இந்த திராவிட முன்னேற்ற கழகம் பயப்படுது சார். நாலொரு மேனி பழுதொரு வண்ணமாக எல்லா இதுதான் இது. நீங்க இதையெல்லாம் பார்க்கும்போது தான் திமுக இருக்கக்கூடிய பேச்சாளர்களை வைத்து, அந்த திமுக காரர்களை வைத்து, சத்யராஜ் அவர்கள் மகளாக இருந்தாலும் சரி, வெங்கட் பிரபுவாக இருந்தாலும் சரி, ஆபாச பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி இருந்தாலும் சரி, எந்த தரம் சார்ந்து விமர்சிக்கிறாங்கன்னு சொன்னா திமுக இன்னைக்கு 5 வருஷம் ஆட்சி, மக்கள் விருது ஆட்சி வச்சு நீங்க கொள்கையை வச்சிருக்கீங்களா? இந்த கொள்கையை வைக்கிறவங்க இளைஞர்கள் சொல்லணும் சார். நம்ம வந்து பாத்தீங்கன்னா தமிழக அரசாங்கம் சாராய கடையை நடத்துறோம், கள்ள சாராயத்தை தடுக்கல, போதையை தடுக்கல. நம்ம கட்சியில இருக்கிறவரை வந்து சாதிக் பாஷா ஹெராயின் கேஸ்ல மாட்டிருக்கிறாரு. அண்ணா யூனிவர்சிட்டியில வந்து பாத்தீங்கன்னா அந்த பாலியல் இதுல வந்து திமுக காரங்க உள்ள போயிருக்காங்க. அந்த பெண்ணோட மானத்தை காக்காம நாங்க எஃப்ஐஆர் வெளிப்படுத்துவோம். இதுதான் நம்மளோட கொள்கை. இந்த கொள்கைக்கு மாறணும் சொல்லி திமுக இருக்கக்கூடிய கிரவுண்ட்ல இருக்கக்கூடிய இளைஞரை பார்த்து இளைஞரணி தலைவர் சொல்லணும். நீங்க அதை சொல்றதை விட்டுட்டு, உங்களோட பெரியார் கொள்கையை சொல்றதை விட்டுட்டு, நீங்க கருணாநிதி கொள்கையை சொல்றதை விட்டுட்டு, நீங்க வந்து பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தை பார்த்து பேசுறீங்கன்னா இது முழுக்க முழுக்க திமுகக்கு பயம். அந்த பயத்தின் உச்சம் தான் இன்னைக்கு பேசுறாங்கன்னு பாவலன். 24 மணி நேரமும் எங்களை பத்தி மட்டுமே நினைச்சிட்டு இருக்கு திமுக, எப்படி பதில் சொல்றது அப்படின்லாம் விமர்சனத்தை முன் வச்சிருக்காரு. மூளையில் அது மட்டும் தான் ஓடிட்டு இருக்கு அவங்களுக்கு அப்படின்னு. திமுகவுக்கு தாவேக்காவை கண்டு அச்சமா? அந்த ஆர்எஸ்எஸ் அறிக்கை நானும் படிச்சு பார்த்தேன். எது ஆர்எஸ்எஸ் அறிக்கை? இல்லை, நான் தாவேக்கா அறிக்கை பற்றி பேசல. ஆர்எஸ்எஸ் அறிக்கை ஆர்எஸ்எஸ்ஸால் தயாரிக்கப்பட்டு ஆதவ் அர்ஜுனா மூலம்
விஜய்கிட்ட ஒப்படைக்கப்பட்டு வெளியிடப்பட்ட அறிக்கை இது. ஏன்னா அந்த அறிக்கையை நீங்கள் படித்து பாருங்களேன். 1969 இருந்து அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து அவதூறு அரசியலை பண்ணிட்டு இருக்கீங்க, அதுதான் உங்கள் கொள்கை அப்படின்னு. 1969 கலைஞர் அவர்கள் வந்து முதலமைச்சர் ஆகிறாரு. அப்போ நீங்கள் வந்து கலைஞரையே நீங்கள் கை வைக்கிறீங்க, கலைஞரை விமர்சனம் பண்ணுறீங்க, சமூக நீதியில் வந்து கலைஞரை வந்து கேள்வி எழுப்புறீங்க, தமிழுக்கு என்ன செய்த தமிழ்னு சொல்லி ஏமாத்துறீங்களான்னு சொல்லி ஆளுங்கட்சியாக இருக்க போகிற நிலைப்பாடு எதிர்கட்சியாக இருக்க போகிற நிலைப்பாடுன்னு கேள்வி எழுப்புறார். சமூக நீதி களத்தில் இன்னைக்கு தமிழ்நாடு பிற மாநிலங்களை காட்டிலும் சமூக நீதி களத்தில் தமிழ்நாடு பாதுகாப்பாக இருக்குது அப்படின்னா கலைஞர் போட்ட விதை. இந்தியாவிலேயே 69 விழுக்காடு இடஒதுக்கீடு தமிழ்நாட்டில் தான் இருக்குது. அந்த 69 விழுக்காடுன்னு கொண்டு வந்து அந்த சீலிங்கை வந்து நிறுத்தின வந்து கலைஞர் தான். இல்ல சமூக நீதி காத்த வீராங்கனை ஜெயலலிதா கொடுத்தாங்க. அது வந்து சட்ட திருத்தத்தில் வந்து கொண்டு வந்துட்டாங்க. சட்ட திருத்தத்தில் கொண்டு வந்து அதை வந்து உறுதிப்படுத்தினாங்க. அது அங்கீகரிக்கப்பட அதுதாங்க. ஆனா கொண்டு வந்து அதை வந்து 69 விழுக்காடை வந்து நடைமுறைப்படுத்துறது கலைஞர் தான். அதுக்கு பிறகு இந்த அம்மா வந்த பிறகு அந்த 69 விழுக்காடை வந்து 50 குறைக்கணும்னு சொல்லி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு உறுதி செஞ்சாங்க. 13 அட்டவணையில் சேர்த்தாங்க. புரியுதுங்களா? அதை வந்து லீகலா உறுதிப்படுத்தினது அட்டவணையில் சேர்த்தது ஜெயலலிதா அம்மையார். அதில் மாற்று கருத்து இல்லை. அப்போ இன்றைக்கு வந்து 1974 தாட்கோன்னு ஒரு நிறுவனத்தை கொண்டு வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆதரவாளர் மக்கள் வந்து பொருளாதாரத்தில் மேம்பாட்டுக்காக ஒரு துறையை வந்து கொண்டு வந்தது கலைஞர் அவர்கள். அதே போன்று பிற்படுத்தப்பட்டோருக்காக இந்தியாவிலேயே தனியாக வந்து ஒரு அமைச்சரவையை உருவாக்குனது, பிற்படுத்தப்பட்ட நலத்துறை உருவாக்குனது கலைஞர் அவர்கள். குடிசை மாற்று வாரியத்தை கொண்டு வந்தது அவர் தான். இப்போ அதே மாதிரி கல்வியில் இந்தியாவிலேயே எந்த மாநிலத்தையும் ஒப்பிட முடியாத அளவுக்கு மாணவர்களுக்கு வந்து இலவச கல்வி, இன்னைக்கு வந்து ஆராய்ச்சி கல்வி வரைக்கும் இலவச கல்வி வந்து கொண்டு வந்து திமுக தான். மாணவர்கள் வந்து அவங்களுக்கு வந்து பள்ளிக்கூடம் போகணும்னு சொல்லிட்டு சைக்கிளை கொடுத்தாங்க, கம்ப்யூட்டரை கொடுத்தாங்க, இலவச பேருந்து இதை வந்து இலவசமாக்கினாங்க பயணத்தை. அதே மாதிரி முதல் பட்டாதாரி குடும்பத்திலிருந்து வர்றவங்களுக்கு வந்து இடஒதுக்கீடு கொடுத்தாங்க. இப்படி சமூக நீதி களத்தில் கலைஞர், அதாவது திமுக அரசு செய்யாத சாதனைகள் இல்லை. இதெல்லாம் தெரியாம ஆர்எஸ்எஸ் வந்து இப்படி வந்து, அதாவது கலைஞர் வந்து முதலமைச்சராக இருக்க காலத்தில் எந்தெந்த நலத்திட்டங்களை கொண்டு வராரோ, கல்வி சார்ந்து சமூக நீதி சார்ந்து கொண்டு வராரோ, அப்போ எல்லாமே ஆர்எஸ்எஸ் வந்து விமர்சனம் பண்ணும். அந்த விமர்சனத்தினுடைய கருத்துக்கள் அப்படி இன்றைக்கு தாவேகா சார்பில் வெளியிடப்பட்ட கருத்துக்கள் அப்படியே இருக்கு. தமிழுக்காக திமுகவை யார் விமர்சிக்கிறாங்களோ அவங்க எல்லாத்தையுமே பாஜக, பி டீம், ஆர்எஸ்எஸ் அப்படின்ற அந்த துணி இருக்குன்னு விஜய் முன்னாடியே சொன்னார். ஏங்க நான் என்ன சொல்றேன், நீங்க இன்னைக்கு வெளிப்படுத்தீங்க. நான் தான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதே தந்தி தொலைக்காட்சியில் தான் நான் ஒரு வாரத்தில் சொன்னேன். எல்லா மாநிலங்கள்லையும் வந்து ஒரு பாஜக, தமிழ்நாட்டில் தான் பாஜக வந்து வெவ்வேறு பேரில் இயங்கிட்டு இருக்கு. அது வந்து பாஜக இசுக்கொண்டு தாவேகா தமிழ்நாட்டில் நிறைய பேர் இருக்குது. அதில் இங்கே தாவேக்கான ஒரு பேர் வச்சுருக்காங்க, பல கிளைகள் இருக்குது அவங்களுக்கு. அதே மாதிரி தமிழ் சொல்லி ஏமாத்தினாங்கன்னு சொல்கிறார் இல்லையா? தமிழை அரசு துறைகளில் எல்லா கோப்புகள்லையும் வந்து தமிழை பயன்படுத்த சொல்லி அதை சட்டமாக்குனது கலைஞர். தமிழ் வளர்ச்சித்துறையை உருவாக்குனது அவர் தான். தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தை கொண்டு வந்தது கலைஞர் தான். இன்னைக்கு வந்து உலக தமிழர் மாநாட்டை நடத்தி காட்டினது அவர் தான். செம்மொழி தமிழ் ஆராய்ச்சி மையத்தை கொண்டு வந்து அவர் தான். அதாவது தமிழின் அடையாளமாக இருக்கக்கூடிய திருவள்ளுவருக்கு வந்து விண்ணுயர ஒரு சிலை நிறுவி திருக்குறளை வந்து உலகங்கள் கொண்டு போய் சேர்த்துல கலைஞருக்கு பெரிய பெருமை இருக்கு. என்ன வந்து குறை வச்சாங்க திமுக அரசு வந்து சமூக நீதி களத்துல தமிழுக்கு அரசியல் என்ன செஞ்சு நீங்க என்ன செய்ய போறீங்க? இங்க இந்த சமகால அறிக்கைக்கு வந்துருங்க. திமுகவுக்கு அச்சமா அப்படின்ற கேள்வி முன்வைக்க ஒரு அச்சமும் கிடையாது. அவர் சொல்றாரு மிக லேசான விமர்சனங்களுக்கே அதை கண்டு அஞ்சி நடுங்கியதால் தான் அப்படின்னு அந்த அறிக்கையை சொல்றாரு. அதாவது மலையோடு மோதி மடுக்கள் வந்து மலையோடு மோதி புகழடைவதற்கு வந்து அரசியல் களத்தில் ஒரு சாதாரண விஷயம் தான். ஒரு சாதாரண விஷயம் தான். இப்ப நான் ஒரு சாதாரண ஆட்கள்கிட்ட மோததை விட ஒரு பெரிய ஆள்கிட்ட போதும் போது தான் நான் வந்து பெரிய ஆளு காட்டிக்க முடியும். அப்படிதான் சொல்லி முடிச்சு தன்னுடைய இருப்பை உறுதி செய்வதற்காக திமுக வந்து வீம்புக்கு வம்பெடுத்து மோதிட்டாங்க. ஓகே, ஒரு முக்கிய செய்தி வந்திருக்கிறத பார்க்கலாம். டாக்டர் ஸ்ரீதர்ட்ட இது விஜய் அறிக்கையில் ஆர்எஸ்எஸ் அறிக்கையின் குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். அது அவருடைய பார்வையில் அதை சொல்கிறாரு. தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் அவர்களுடைய அறிக்கையை நீங்கள் ஆழ்ந்து மேலோட்டமாக பார்த்தாலும் சரி, ஆழ்ந்து பார்த்தாலும் சரி, ஒவ்வொன்றும் வரும், வரிக்கு வரி, வார்த்தைக்கு வார்த்தை, அதில் யதார்த்தத்தை சொல்லும். அதாவது நம்ம கொலை கல்யாணில் சொன்னோம்னா அந்த 5 வருஷத்தில் 75 வருஷ திராவிட வரலாற்றை சொன்னாலும் கூட
அதிலும் குறிப்பாக திராவிட முன்னேற்றக் கழகம் ஆண்ட நேரங்களிலெல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, அதை வரலாற்றை திருப்பி பார்த்தீங்கன்னா, நெட் ரிசல்ட் என்ன? இன்று ஒரு பெண், நேற்று ஒரு யூடியூப்பில் ஒரு பெண் பேசுது, நான் இன்னைக்கு 10 மணிக்கு நான் நைட்டில் வெளியே கிளம்பி 11 மணிக்கு நான் முழுமையாக திரும்பி வருவேனாங்கிறது எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு ஒரு சாதாரண ஒரு பொதுமக்கள் சொல்கிறாங்க. அப்போ ஒரு அரசனுடைய தலையாய கடமை என்னவாக இருக்கணும்? நீங்கள் என்னென்னலாமோ செய்யுங்க, சொல்கிறது செய்யுங்க, அதை பற்றிலாம் செய்யலை, அதை பற்றிலாம் மக்கள் எதிர்பார்க்கல. யதார்த்தம் என்ன? ஒரு அடிப்படை தேவை, ஒரு சட்டம் ஒழுங்கு, மக்களுக்கு நம்பிக்கையான ஒரு ஆட்சி, நம்ம ஆட்சி இருக்குது, நம்ம நம்பி இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு இடம் தவறிவிட்டதே அப்படின்னு ஒரு ஆதங்கத்தை ஒரு அரசியல் கட்சி தலைவர், அவர் புதுசாக இருந்தாலும் சரி, பழசாக இருந்தாலும் சரி, அவர் புதுமுகமாக இருந்தாலும் சரி, அவர் யாராக இருந்தாலும் சரி, அப்படி எடுத்து சொல்கின்ற பொழுது நல்ல ஆட்சியாளர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், என்னுடைய பார்வையில் என்ன செய்யணும்னா, இது என்ன இப்படி ரீட்ராஸ்பெக்டிவாக இதை பார்க்கணும். அதை பார்த்து வேர் இட் வென்ட் ராங், எங்கெங்கே தவறு நடந்தது, இந்த தவறை எப்படி திருத்துவது, அதுதான் சார் ஒரு நல்ல ஆட்சி. நம்ம இந்த இப்போ டிபேட்டை பேசிகிட்டு இருக்கோம், ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் பார்க்குறாங்க, அவர்களிடத்தில் இந்த அவர்களும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு ஆட்சி எப்படி இருக்கணும்? இங்கே பெருசாக செய்ய வேண்டாம், ஆனால் மக்களுக்கு நம்பிக்கையான ஒரு இருக்கணும். பெண் குழந்தைகள் இல்லைன்னு நீங்க சொல்றீங்க, இல்லை நீங்க சொல்றீங்க. ஆமா, திமுக என்ன சொல்லுதுன்னா, நாங்க மீண்டும் ஆட்சிக்கு வருவோம், எங்களுடைய உழைப்பு அப்படி இருக்கு அப்படின்னு முதலமைச்சர், இது வந்து ஆணவம் இல்லைன்னு முதலமைச்சர் சொல்றார். ஓஎஸ் அதைத்தான் நானும் சொல்லிட்டு இருக்கேன், பல மேடை பல டிபேட்டுகளை சொல்கிறேன். அரசியல் தேர்தல் திருவிழா 2026 வரப்போகுது. எல்லா அரசியல் கட்சிகளும் மக்களை சந்திக்க வேணும், கண்டிப்பாக செஞ்சு தான் ஆகணும். உங்களுடைய தத்தம் கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் கோரிக்கைகளையும் மக்கள் முன்னால் நீங்கள் வைத்தே ஆக வேண்டும். கேட்போம். அங்கே வந்து மக்கள் உங்களை ஆமோதித்தால் நீங்கள் ஆட்சிக்கு வரப்போகிறீர்கள். இதில் எதுக்கு நீங்கள் வந்து இன்னைக்கு வந்தவர் நாளைக்கு வந்தவர், அவர் வந்து இன்னைக்கு தான் கட்சியிலேருந்து வந்தார், இதில் எதுக்கு நீங்கள் பேசுகிறீங்க? வரவேற்கன்னு தான் சொல்கிறேன் நான். எல்லாத்தையும் வர, இன்னும் 2 கட்சி வந்தாலும் வரவேறுங்க, வரவேற்று தேர்தலை சந்திங்க. யார் முடிவெடுக்க போடுது? லட்சக்கணக்கான மக்கள் இந்த டிவியை பார்க்குறாங்களா, அவங்க தான் முடிவெடுக்க போகிறாங்க, நாங்களும் நீங்கள் இல்லை. கேட்போம் திரு ராஜகம்பீரன்ட்ட, இதில் நாங்கள் தான் திரும்ப ஆட்சிக்கு வரப்போகிறோம் அப்படின்ற மமதை கொண்ட ஒரு கட்சி அப்படின்னு விமர்சிக்கிறார். அந்த கட்சியை மீண்டும் ஆட்சியை பிடிப்போம் அப்படின்ற பகல் கனவை உடைப்போம், அதற்கு ஒரு கட்சி வந்திருக்கிறது, பக்கா கட்சி வந்திருக்கிறது அப்படின்னு சொல்கிறார். எப்படி பார்க்குறீங்க? தாவேகா என்பது வந்து ஒரு செயல்படாத அரசியல் இயக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. சனிக்கிழமை தான் மக்களை சந்திக்கிறோம்னாங்க, 3வது சனிக்கிழமை அவர்களுடைய முட்டுச்சத்தில் போய் முடிஞ்சு போச்சு கரூர் நெரிசல் மரணத்தில். எப்பயாவது தூங்கி எழுந்திரிச்சு ஒரு அறிக்கையை வெளியிட்டு நாங்க தான் திமுகவுக்கு போட்டினா, திமுக தினசரி இயங்கி கொண்டிருக்கிறது. அது வந்து அது ஒவ்வொரு நாளும் வந்து உதிக்கிற சூரியன் மாதிரி, உதய சூரியன் மாதிரி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. நீங்க எப்பயாவது வந்து தேர் திருவிழா மாதிரி வந்து அரசியலுக்குள்ள வந்துட்டு திடீர்னு நாங்க கைப்பற்றிடுவோம், அந்த நாட்டை கைப்பற்றிடுவோம், எங்களுக்கு தான் அரசியல் தெரியும், எங்களுக்கு தான் அண்ணா வந்து சொந்தம், எங்களுக்கு தான் எம்ஜிஆர் சொந்தம் நீங்க சொன்னா, மக்கள் உங்களை வந்து திரைப்பட நடிகர், நீங்க அவ்வளவுதான், நீங்க மக்களுக்காக என்ன செய்திருக்கீங்க? இந்த அறிக்கை அரசியல் பேசலையா என்ன சார்? இந்த அறிக்கையில அரசியல் பேசல, இந்த அறிக்கையை வந்து அரசியல் எடுத்துக்க மாட்டீங்களா? அதாவதுங்க, அவருடைய அறிக்கையில அரசியல் பூர்வமான அறிக்கைன்னு அதை சொல்ல முடியாது. திமுக மீது வன்மத்தை கக்குவதற்கு ஏற்கனவே பல அரசியல் கட்சிகள் இருக்கிறது. பாஜக இருக்கு, அதிமுக இருக்கு, நாம் தமிழர் கட்சி இருக்கு, எத்தனையோ அரசியல் கட்சிகள் இருக்கிறது. அதில் ஒன்றுதான் தாவேகா. தாவேகாவுக்குன்னு தனியா என்ன கொள்கை இருக்கு? திமுகவை தொடங்கி வைத்த அண்ணாவை எங்க ஆளுங்கிறிய, அதிமுகவை தொடங்கின எம்ஜிஆரை எங்க ஆளுங்கிறீங்க? உங்களுக்கு என்ன தனித்த கொள்கை இருக்கிறது? உங்களுக்கு கொள்கை கோட்பாடே முதல்ல சொந்தமாக சுயமாக சிந்திக்கக்கூடிய தன்மையே உங்களுக்கு கிடையாது. பத்திரிகையாளர் சந்திப்பையே உங்களால சந்திக்க முடியல, அதுக்கே தைரியம் கிடையாது. பெரிய மாநாடு ஓடுறங்கிற பேர்ல நீங்க பேசுறது எந்த சப்ஜெக்டும் உங்களால பேச தெரியல. சும்மா 3 நிமிஷம் பேசுறீங்க, திடீர்னு பொதுக்குழுவில் போய் பேசினேன்ட்டு.
உங்களுக்கு வந்து அரசியல் வரலாறு தெரியுமா? அதை பற்றிய செயல் திட்டங்கள் தெரியுமா? நடைமுறை தெரியுமா? அது ஒரு அரசியல் கட்சி வந்து உயிரோட்டமாக இருப்பதற்கு பழைய அரசியல் கட்சி இல்ல சார், பழைய அரசியல் கட்சிகள் மட்டும் தான் இருக்கணுமா? புதியவர்கள் வரக்கூடாதா? எத்தனையோ விதமாக வந்து அரசியல் கட்சிகள் போராடி மக்களுடைய பிரச்சனையை தன்மையப்படுத்தி கொண்டுதான் முன்னேற முடியும். நீங்க சும்மா எப்பயாவது வந்து ஒரு சீன் போடுறது மூலமா வந்து நீங்க ஒரு பெரிய தலைவர் ஆயிட்டோம் நம்ம இல்ல அந்த கேள்வியை கேட்கலாம். இல்ல விஜய் தீவிர இல்ல அபத்தமானது. திமுக உண்மையிலேயே தாவேகா பார்த்து எங்க பயந்துச்சுன்னா கரூர் நெரிசல் மரணத்துல பயந்துச்சு. வேடிக்கை பார்க்க வர்றவன எல்லாம் நெரிசல்ல கொண்டுட்டாங்களே அப்பதான் பயந்துச்சே தவிர தாவேகாவை பார்த்து ஜனநாயக ரீதியாக பயப்படல. ஜனநாயகன் படத்துல தான் விஜய் நடிக்க முடியுமே தவிர அவருக்கு ஜனநாயக பண்பே இல்லையே. யாராவது துக்கம் விழுந்தவங்க வீட்டுல வந்து போய் பார்ப்பாங்களா, வர வச்சு பார்ப்பாங்களா? அவருக்கு எந்த அடிப்படை பண்புமே இல்ல, மனித பண்பே இல்ல, அவருக்கு மனித மாண்பே இல்லாதவரா இருக்காரு. அதனால திமுகவை எதிர்த்ததுனாலேயே நீங்க திமுகவை விட சிறந்த நிர்வாகி, சிறந்த அரசியல் தன்மை கொண்டவர், சிறந்த ஜனநாயகவாதின்னு மக்கள் உங்களை ஏற்க மாட்டாங்க. கேட்போம் திரு முஸ்தபா. திமுகவை எதிர்க்கிறது அப்படின்றது பாவல் கூட சொன்னார், மலையோடு மோதுனா நம்மளும் பெரிய மலை அப்படின்னு காட்டிக்கலான்ற ஒரு பிம்பமா. மற்ற எவ்வளவோ கட்சிகள் இருக்கு, ஆனா திமுக மட்டும் டார்கெட் பண்றீங்க அப்படின்ற குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. சார் என்னன்னு கேட்டீங்கன்னா, அங்கே திமுக தானே இங்கே வந்து தமிழ்நாட்டில் வந்து 5 வருஷம் ஆட்சி செய்கிறாங்க. அப்போ திமுக தான் டார்கெட் பண்ண முடியும். நாங்கள் மம்தா பானர்ஜியை டார்கெட் பண்ண முடியும்? அதிமுக இந்த அளவு டார்கெட் பண்ணல. அதிமுக 10 வாட்டி தோத்துருக்கு சார், மக்களால் புறக்கணிக்கப்பட்டிருக்கு, மக்கள் தண்டனை கொடுத்துருக்காங்க. திமுக நான் மக்களுக்கு பாலாறு கொண்டு வர போறேன், தேனாறு கொண்டு வர போறேன், தமிழை காப்பாற்ற போறேன், தமிழ் மொழியை காப்பாற்ற போறேன், நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வறுமையே ஒழிக்க போறேன் இந்த வாய்ச்சவலால் விட்டாங்க 504 தேர்தல் வாக்குறுதியை. அந்த வாக்குறுதி செய்யாத திமுக தான் விமர்சிக்க முடியும். அண்ணன் சொன்னாரா இல்லையா, நீங்க சமூக நீதி காத்ததே, தமிழை காத்ததே கருணாநிதி அவர்கள் தானே. தமிழை காத்ததுக்கு வந்து சமூக நீதி போராளின்னு சொல்லிட்டு மரியாதைக்குரிய இறந்த மரியாதைக்குரிய ஜெயலலிதா அம்மாவுக்கு வந்து கூட இருக்கக்கூடிய திகாவை சேர்ந்த கிவிரமன் அவர்கள் பட்டம் கொடுத்தார். அவர் மறந்து கொடுத்துட்டாருன்னு நினைக்கிறேன். ஓகேவா சார்? நீங்க தஞ்சை பல்கலைக்கழகம் கொண்டு வந்தது கலைஞர் போய் சொல்றீங்களா இல்லையா? கொண்டு வந்தது ஜெயலலிதா அம்மா. அதெல்லாம் நீங்க எடுத்து பாருங்க. இன்னொன்னு சார், நீங்க 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 தமிழ்நாட்டில் வந்து தமிழ் பல்கலைக்கழகம் நீங்க எடுத்து பாருங்க சார். நீங்க தொடர்ச்சியா வந்து பாத்தீங்கன்னா ஏதோ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு தமிழ்நாட்டில் தமிழ் மொழிக்காகவும் தமிழ் பண்புக்கு அவங்க எல்லாம் கொண்டு வந்துதான் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அண்ணா திமுக ஜெயலலிதாவும் எம்ஜிஆராலும் மக்களால் ஏத்துக்கப்பட்ட ஒரு தலைவரா தமிழ்நாட்டில் வந்து ஆட்சியை வந்து கட்டமைச்சிருக்கிறாங்க. நீங்க அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா எது தமிழுக்கு எது பாதுகாப்பு? கச்சைத்தீவை வந்து பாத்தீங்கன்னா உங்க ஆட்சிக்காக உங்க ஊழலுக்காக தாரவாத்து கொடுத்தீங்களே. தமிழ் பண்பாடு தமிழ் நிலத்தை, இதுதான் தமிழ் பண்பாடா? நான் கேட்கிறேன். இலங்கை தமிழர்கள் கொத்து கொத்தா சாவறாங்கன்னு சொல்லிட்டு 1 மணி நேரம் இந்த சைடு ஒரு கால் மாட்டும் தலைமாட்டில் வச்சு ஒரு நாடகம் ஆடி தமிழ் மக்களை காப்பாத்துறேன்னு சொன்னீங்களே, இதுதான் தமிழர் பாதுகாப்பா? இந்த தமிழர் பாதுகாப்பு தான் நீங்க கொண்டு போறீங்களா? நீங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப தமிழ்நாட்டை பாதுகாப்பது உங்க கடமைங்க. நீங்க சொல்றீங்களா இல்லையா? ஒருத்தர் பேசுறா இல்லையா, மனசாட்சி இருக்கா, மனித நேயம் இருக்கா? பேசுறவருக்கு மனசாட்சி இருக்கா, மனித நேயம் இருக்கா தெரியல. அவர்லாம் வந்து பாத்தீங்கன்னா சம்பவத்தை விஜய் கையாண்ட விதம் சரியா? சரி, அதுக்காக எல்லாரும் கேக்குறாங்க சார். மனித குலமே இல்லாத ஒரு ராஜகம்பீர் அப்பாஸ் மனித குலத்தை சார்ந்தார் பேசுறாரு. எந்த என்ன வார்த்தை? அவரை மரியாதைக்குரிய விஜய் அவர்களை லட்சோபல லட்ச தொண்டர்களை வைக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம் ஒரு இயக்கத்தை நடத்தி கூட பார்த்து இவர் மனிதரான்னு வந்து அவர் கொச்சத்தனமா கேட்கலாம். அப்பாஸ் அவர்கள் மனிதனா மனிதன் இல்லையான்னு சொல்லிட்டு நீங்க வந்து அகழ்வாராய்ச்சி மனிதனான்றது அவர் சொன்ன வார்த்தை எடுத்து போட்டு பாருங்க சார். என்ன மாதிரி கீழ்த்தரமான வார்த்தை பதிவு செஞ்சான்னு சொல்லி நீங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க கூப்பிட்டு பாத்தீங்களா அப்பாஸ் அவர்கள் போய் கேட்கணும் சார். நீங்க வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் சமூக நீதி அரசியல் நடத்துறீங்க, ஜாதிய கட்டமைப்பு கொள்ளக்கூடாது, ஜாதிய வன்மத்தை அண்ணன் திருமாவளவன் சொல்றாரு. நெல்லையில ஜாதிக்காகவே ஆவண படுகொலையை செய்த கவிக்குமார் அவர்கள் தந்தது யாரு? கலைஞர் அரசு தானே. தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தை உருவாக்குவதற்கான திட்டங்களை உருவாக்கிய ஒரு கலைஞர். அது எம்ஜிஆர் காலத்தில் நடைமுறைப்படுத்தப்பட்டது. வரலாறு தெரியாம ஜெயலலிதா தொடங்கி வச்சாங்கன்னு போய் சொல்லிருக்கீங்க. உங்களுக்கு ஏதாவது அரசியல் அடிப்படையான விஷயங்கள் தெரியுமா தெரியாதா? நீங்க விஜய்க்கு சான்றாடிக்காக வரலாற்று தப்பா பேசுறீங்களா? நீங்க எல்லாத்தையுமே தப்பு தப்பா பேசுறீங்களா? நீங்க வந்து பாத்தீங்கன்னா நெல்லையில் நடந்த விஜய்க்கு மனித பண்பே இல்லங்க. மனித பண்பு இல்லன்ற ஸ்டார் ஹோட்டல்ல வச்சு பாக்குறாங்க. என்ன மனித பண்பு? என்ன மனித பண்பு? நான் கேக்குறேன். பார்த்தவரை அவர் என்ன பார்வையில பாக்குறாரு? மனித பண்புல பாக்குறாரா, மனித பண்பு இல்லாம பாக்குறாரா? இதுதான் சார் கேக்குறேன். இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியல் கரூர் நெரிசல்ல விஜய பார்க்க போய் இறந்தவங்க அங்க விஜய் போகல, இங்க கூட்டு பாக்குறாரு. சரி, ஆனா ஆணவ படுகொலையில
உயிரிழந்த கவினுடைய பெற்றோரை அழைத்து அவங்க சென்னைக்கு வரப்போ பார்க்குறாரு. ரெண்டும் ஒண்ணா? தமிழ்நாட்டு மக்கள் விஜய பார்க்க போய் இறந்ததும் ஆணவ படுகொலையும். ஒரு பொண்ணு நைட்டு போதும் சொன்னா எந்த யாரை நம்பி போறா? எங்க வீட்டு பக்கத்து வீட்டுக்காரங்க நம்பி போறாங்களா? சார், இந்த அரசாங்கம், இந்த காவல்துறை, இந்த உளவுத்துறை, இந்த முதலமைச்சர், இந்த துணை முதலமைச்சர், இந்த ஆட்சி அதிகாரம், நாங்க வந்து சட்ட ஒழுங்கத்தை கையாளும் முறை வைக்கிறேன்னு சொல்லும் போது நீங்க எந்த அடிப்படையில் பார்த்துருக்கோம்? ஏன் நீங்க இங்க அஜித் குமார் அவர்கள் இறந்தாரா இல்லையா? அங்கேயே முதலமைச்சர் பார்க்கல. சார், நீங்க இவ்வளவு பேசுங்களே சார். நீங்க வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டு முதலமைச்சர் வேங்க வயல்ல குடிக்கிற தண்ணியில மனித கலந்து அந்த மக்களை வந்து குடிக்க வச்சாங்களா இல்லையா? ஏன் போய் பார்க்கல? அப்ப முழுக்க இந்த திமுக அரசாங்கம் செய்யக்கூடிய தவறு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் இனி களத்தில் இறங்கி சுட்டி காட்டுறார். அதான் நீ டிவிகேவா டிஎம்கேவா என்ற களம் இருக்கின்றது. அந்த திமுக அரசு அம்பலப்படுத்துறாரு, திமுக அரசு பயப்படுது, அம்பலப்படுத்துறாரு, அதனால பயப்படுறீங்கன்ற இல்ல. அந்த ஒரு பழமொழி இருக்கு, ஆகாத மாமியாருக்கு கைப்பட்டாலும் குத்தம், கால் பட்டாலும் குத்தம்னு சொல்லுவாங்க இல்லையா? ஒரு விவாதத்துக்கு வரும்போது ஏதாவது தரவுகளோடு வரணும், ஒரு உண்மையை பேசணும். திமுகவை பிடிக்கலை அப்படின்றதுக்காகவே வந்து அவதூறுகளை வந்து அள்ளி வீசக்கூடாது. இப்போ சொல்கிறாரு ஈழத்தமிழர் படுகொலை நடந்துச்சு, கொத்து கொத்தாசு வந்துச்சு திமுக அண்ணா அப்படின்ட்டு சம்மந்தம்லாம் அங்கே போகிறார். நான் கேட்குறேன், இன்றைக்கு 2009 அந்த முள்ளிவாய்க்கால் யுத்தம் முடிஞ்சு போச்சு. அன்றைக்கு திரைத்துறையில் விஜய் இருந்தார். இன்றைக்கு கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. ஏதாவது ஈழத்தமிழர்களுக்காக நீங்கள் ஏதாவது தீர்மானம் போட்டிருக்கீங்களா? ஏதாவது கோரிக்கை வச்சுருக்கீங்களா? இல்லை அவர்களுக்காக வந்து ஏதாவது வந்து ஒன்றிய அரசு இன்னைக்கு கூட்டாளி இருக்கக்கூடிய ஒன்றிய அரசுக்கிட்ட வந்து ஏதாவது கோரிக்கை வச்சிருக்கீங்களா? நடிகர் சங்கம் ஒரு போராட்டம் நடத்துறாங்க. நடிகர் சங்கம் வந்து எல்லாரும் சேர்ந்து நடத்துறது, அது ஒரு பக்கம். இது அடுத்து அவர் அண்ணன் ஒரு சிறுதர் வந்து சொன்னார், யாரோ ஒரு அம்மா வந்து ரொம்ப அழுது உருக்கமாக ஒரு வீடியோ போட்டாங்களாம், பாதுகாப்பு இல்லை அப்படின்றது. அதாவது சங்கரங்கோயிலில் தாவேக்கா தொண்டர் ஒருத்தர், தாவேக்கா கட்சியை சேர்ந்தவர், மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்து போக்சோ சட்டத்தில் கைது. அரூரில் அதே தாவேக்கா கட்சியை சேர்ந்தவர் போக்சோ சட்டத்தில் வந்து ஒரு மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்து கைது செய்யப்பட்டிருக்காரு. கும்மிடிப்பூண்டியில் ஒரு சிறுமியை வந்து பாலியல் தொல்லை கொடுக்கப்பட்டு ஒரு தாவேக்கா தொண்டர் கைது செய்யப்பட்டிருக்காரு. இதெல்லாம் வந்து இது நான் எப்படி சொல்கிறது? இப்போ யாரோ ஒரு அம்மா வருத்தப்பட்டு வந்து வீடியோ போட்டாங்களாம், அதுக்கு வந்து திமுக வந்து இப்போ பொறுப்பே இருக்குமா? பெண்களுக்கு பாதுகாப்புன்றது இல்லை, திமுக அரசு பொறுப்பு இருக்கணும். என்ன இருங்க, அது எல்லா காலகட்டத்திலும் நடந்துட்டு இருக்கு, எல்லா காலகட்டத்துக்கு நடந்துட்டு இருக்கு. எந்த ஒரு அரசாங்கத்தை வந்து அரசுக்கு கேள்வி சரிங்க, நீங்க ஆட்சிக்கே வராத போது உங்க கட்சி தொண்டர்கள் வந்து பாலியல் வழக்குல வந்து ஒரு ஆளுகிட்ட கட்சி நமக்கெல்லாம் முதலமைச்சர் யாருக்கு வந்து நமக்கு முதலமைச்சர் யாருங்க? சமூக கட்டமைப்பு தான் காரணம். இன்றைக்கு தாவேக்கா தொண்டர்கள் எப்படி இருக்காங்க? அவங்களுக்கு ஏதாவது அரசியல் புரிதல் இருக்கா? ஏதாவது யாராவது ஒரு தொண்டர்கிட்ட கூப்பிட்டு ஒரு கேள்வி கேளுங்களேன். சமூக பார்வை இருக்குதா? ஏதாவது அறிவோடு சிந்திக்கிறாங்களா? எந்த புரிதலுமே இல்லாம ஒரு கூட்டம் வந்து இளைஞர் கூட்டம் இங்க உருவாயிட்டு இருக்கு. அதை வந்து விஜய் வெளியிட அடிப்படை இல்ல சார், அவங்களுக்கு ஓட்டு இருக்குல்ல. இல்லங்க, ஓட்டு போடுறது அடிப்படை அரசியல். பெரியார் அண்ணா கொள்கையை வந்து திமுக வந்து கைவிட்டுச்சுன்னு சொல்றாரு. நீங்க பெரியார் அண்ணா கொள்கையை வந்து நீங்க பேச வேண்டியதானே? பெரியார் சொன்னார்ல, அனைத்து சாதியினரும் அர்ச்சகராலும் பெரியார் சொன்னார்ல, இன்றைக்கு விஜய் வந்து அதை பேச சொல்லுங்க. சரி, கேட்போம். நான் திரு ராஜகம்பீர் பாசிட்டேன், லேசான விமர்சனங்கள் தான் செய்ய தொடங்கியிருக்கோம் அப்படின்றார். அப்போ தேர்தல் நேரத்தில் இன்னும் விமர்சனங்கள் கடுமையாகுமோ? அப்போ எதிர்விளைவுகள் கடுமையாக இருக்குமோ? எப்படி? அது விமர்சனங்களை தாண்டி தாவேகா என்கிற கட்சி வந்து என்ன திட்டங்களை வைத்திருக்கிறது, என்ன விதமான, அதாவது கொள்கை கோட்பாடை பூரா இரவல் வாங்கியிருக்கிறாங்க. எல்லாமே பிற கட்சியினுடைய கோட்பாடுகளை தான் தங்கள் கட்சியினுடைய கொள்கைகளாக சொல்லிக் கொள்கிறார்கள். விமர்சனம் செய்யறது யார் வேண்டுமானாலும் செய்யலாம். என்ன மாற்று, நீங்கள் எந்த அரசியலிலே என்ன மாற்றத்தை உருவாக்க போகிறீர்கள் என்பதற்கு உங்க மக்களிடத்திலே உங்களிடத்திலே திட்டம் இருக்க வேண்டும். ஒரு முறை கூட நீங்கள் பத்திரிகையாளரை சந்திக்கவில்லை என்பதன் மூலமாக பத்திரிகையாளர்களினுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்வதற்கான அரசியல் ஞானம் இல்லை என்பதை ஒப்புக்கொள்கிறாரா என்கிற ஒரு கேள்வியும் இருக்கிறது. அப்ப முழுக்க ரசிகர்களுடைய செயல்பாட்டை மட்டுமே நம்பி தனக்கு கூடுகிற கூட்டத்தை மட்டுமே நம்புகிறாரே தவிர அவர் கொள்கையை நம்புகிறாரா,
அவருக்கு அரசியல் சித்தாந்தங்களை நம்புகிறாரா, கோட்பாட்டு ரீதியான செயல்பாடுகளை நம்புகிறாரா என்கிற பல சந்தேகங்கள் இருக்கிறது. களத்துக்கு வந்துட்டாரு. நாங்க புது கட்சி, 75 வருட பாரம்பரியம் இருக்க அரசியல் கட்சி திமுக, 54 வருட பாரம்பரியம் இருக்கக்கூடிய அரசியல் கட்சி அதிமுக. இதையெல்லாம் தாண்டி இவர் என்ன செய்ய போறாரு அப்படிங்கிறதுக்கு இவர் கனவு நிலைப்பாட்டை முதலமைச்சராகிறேன்னு தான் சொல்றாரு, தவிர மக்களுக்கு என்ன செய்யறோம்னு சொல்லல அவரு. அதனால அவருக்கு அரசியல் பக்குவம் இருப்பதாக, சாத்தியமானதை செய்வோம் அப்படின்றாங்கல்ல சார். நாங்க அதை செய்வோம் இதை செய்வோம்ன்றத தாண்டி சாத்தியமானதை செய்வோம்ன்றாங்கல்ல, அது ஒரு புது டேர்ம் இல்ல சாத்தியமானதுன்றது. உலகம் முழுக்க சாத்தியமானதை தாங்க செய்யறாங்க. சாத்தியத்தை தாண்டி உங்களுக்கு என்ன ஆற்றல் இருக்கிறது நிரூபிக்கணும்ல. நான் எதுக்காக விஜய் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரை விட, ஏற்கனவே இருக்கிற அரசியல் தலைவர்களை விட நான் ஏன் அவரை தேர்ந்தெடுக்க வேண்டும்னு ஒரு வாக்காளர் கேட்பான்ல, அதுல நீங்க எதுல சிறந்தவர், உங்களுடைய தனித்தன்மை என்ன, உங்களுடைய கொள்கையில என்ன தனித்தன்மை இருக்கு, செயல்பாட்டில் என்ன தனித்தன்மை இருக்கு, நீங்க மற்றவர்களுக்கு எப்படி மாற்றாக திகழ முடியும் என்பதற்கான நிரூபணம் உங்களிடம் என்ன இருக்கிறது, அதையெல்லாம் மக்கள் பார்ப்பாங்கல்ல. வெறும் முதலமைச்சராவதன் மூலமாக என்ன தீர்வை கண்டுவிட முடியும்? இல்ல இவங்க சொன்னாங்க, இப்ப குறிப்பிட்டு பேசினாங்க, கச்சத்தீவை கொடுத்துட்டாங்க. அது மத்திய அரசாங்கம்ல பறிச்சுக்கிருச்சு. கலைஞர் அதற்கு எதிராக, கச்சத்தீவுக்கு பறித்ததற்கு எதிராக தீர்மானம்ல சட்டப்பேரவையில் போட்டிருக்காரு. அவர் மேலேயே பழிய போடுறாங்க. யார் போராடினாரோ, யார் அந்த அன்றைய ஒன்றிய அரசாங்கத்துக்கு எதிராக தீர்மானம் போட்டாரோ, யார் போராட்டம் நடத்தினாரோ அவரையே குற்றவாளி ஆக்குறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல. அப்ப அவங்களுக்கு அரசியல் வரலாறு தெரியலையா? தெரிந்தும் தெரியாத மாதிரி நடிக்கிறாங்களான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. ஈழ போராட்டத்தை கொத்து கொத்தாக கொன்றார்கள்னா என்ன, தமிழ்நாடு அரசு ராணுவத்தை அனுப்பிச்சு, இந்திய அரசாங்க ராணுவத்தை அனுப்புது. அப்ப இந்திய அரசாங்கத்தினுடைய இந்திய ராணுவத்தை கட்டுப்படுத்தக்கூடிய அதிகாரம் ஒரு மாநில முதலமைச்சருக்கு இருக்கிறதா? எதை வேண்டுமானாலும் வாய்க்கு அதெல்லாம் சொல்றதா? நீங்க அன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? நீங்க சினிமாவில் போய் டான்ஸ் ஆடிட்டு இருந்தீங்களா? ஈழத்தமிழர்கள் கொல்லப்பட்ட போது நீங்க என்ன செஞ்சீங்க? அன்னைக்கு எதிர்த்து குரல் கொடுத்தீங்களா? சும்மா எதையாவது வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லிட்டு நான் பெரிய தலைவராயிட்டேன்னு கற்பனையாக, இது சினிமா செட்டிங் கிடையாது. அதனாலதான் நீ தாஜ்மஹால் செட்டிங் போடுறது மாதிரி அட்டைகளால் ஒரு இதை நீங்கள் தலைமைச் செயலகத்தை உருவாக்க முடியாது, ஆட்சி அதிகாரத்தை உருவாக்க முடியாது. நீங்க அட்டக்கத்தி தான், போர்வால் கிடையாது என்பதைத்தான் திமுக திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஓகே, இறுதியான கருத்துக்கள். அதாவது ஒரு அரசியல் கட்சி மக்களிடத்தில் திருப்பி திருப்பி நான் சொல்றது, மக்களுடைய நம்பிக்கையை யார் பெறுவார்களோ அவர்கள் தான் ஆட்சி அமைக்க முடியும். 2026 அவர் சொல்றது, அப்பாஸ் அவர் சொல்றது சரிதான். நீங்க என்ன செய்ய போறீங்க, என்ன உங்களுடைய கொள்கை, அதுக்கான தகுதி இப்ப இன்று இருக்கக்கூடிய முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சர், இந்த கட்சிகள் இதெல்லாம் தாண்டி எப்படி விஜய் மேலான ஸ்கீம்ஸ் எப்படி அவருடைய இதை கண்டிப்பா தமிழக வெற்றி கழகம் மக்களிடத்தில் இதை கொண்டு சேர்க்கும். அதுக்கு ஒரு உதாரணம், நாங்களெல்லாம் டேபிளில் உட்காந்து பேசுகிற ஆளுகள்ல, களத்தில் இருக்காங்க. 3 நாளைக்கு கூட முன்னாடி கூட வார்டு வார்டாக போய் கட்டமைப்பு என்ன, தமிழக வெற்றி கழகத்துடைய தொண்டர்கள் எப்படி இருக்கணும், எங்களுடைய முதல் அட்வைஸ் என்ன தெரியுமா? ஒரு தொகுதியிலேயோ ஒரு வீதியிலோ அனைத்து கட்சியினரையும் நண்பர்களோடு கள போட்டியாளர்களாக, கள வீரர்களாக நாம் அவர்களை பாவிக்க வேண்டும். அவரிடத்தில் நாமும் பகிர்ந்து கொள்ள வேண்டும். களம் தீர்மானிக்கட்டும். மக்கள் தான் மகேசர்கள், அவர்கள் தீர்மானிக்கட்டும். நீங்கள் செய்வது சரியா, அவர்கள் செய்வது இப்படித்தான். திமுகவுக்கு போட்டி நாங்க மட்டும்தான் அப்படின்னு ஒரு நேரேட்டிவ் கட்டமைக்கிறீங்களா? இல்லை, அதாவது களத்தில் சார் இது ஒரு வெரி சிம்பிள் ஃபார்முலா சார். ஒரு ஃபுட்பால் கிரவுண்ட் எடுத்துக்கங்க. நான் கிரவுண்டில் போகிறேன். என்னுடைய எய்ம் என்னவா இருக்கணும்? கோல் அடிக்கணும். நெக்ஸ்ட் என்னுடைய எய்மா என்ன இருக்கணும்? ஹூ இஸ் தி டஃபஸ்ட் பிளேயர், அவரை தான் என்னுடைய டார்கெட்டாக இருக்கும். இது பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் பாலிடிக்ஸ் சார். இட்ஸ் வெரி சிம்பிள் பேசிக் நாலேஜ். இதை காது மூக்கு வச்சு இதை வேற ஒரு பரிணாமத்தில் எடுத்துகிட்டு போகிறது இட்ஸ் அன் இம்மெச்சூர், இட் இஸ் பேஸ்லெஸ். ஒரு அரசியல் களத்தில் கொள்கையில் சொல்லுங்க. எஸ், அவர் அப்பா சொன்ன மாதிரி கொள்கையில் சொல்லுவோம். நீங்களும் சொல்லுங்க, நானும் சொல்றேன், அவரும் சொல்லட்டும். அதுதான் சார், அதைத்தான் சொல்ல போறோம். கடன் வாங்கி வைத்திருப்பது கொள்கையா இல்ல, அதைத்தான் சொல்றேன் நான். இது அதுதான் திருப்பி சொல்றேன். இதை யார் தீர்மானிக்க போறது? நீ கடை வாங்கிட்டு வந்த, நீ அவங்களுக்கு காப்பி அடிச்சுட்டு வந்து சொன்ன போற, யார் சொல்ல போறா? மக்கள். யார் ஓட்டு போட போறா? மக்கள். கடை வாங்கிட்டு வந்த தலைவருக்கு ஓட்டு போட போறாங்களா, காப்பி அடிச்சுட்டு வந்த தலைவருக்கு ஓட்டு போட போறாங்களா, கொள்ளை அடிச்சுட்டு வந்த தலைவருக்கு ஓட்டு போட போறாங்களா, யதார்த்தத்தை சொல்லப்போற தலைவருக்கு ஓட்டு போறாங்கிறதா தேர்தல் 26. ஓகே, பாவன், நான் கேட்கக்கூடிய கேள்வி தான். அதாவது ஓமந்தூரார் ராமசாமி ரெட்டியார் செய்யாததை நாங்கள் செய்ய போகிறோம், பக்தவச்சலம் செய்யாததை நாங்கள் செய்ய போகிறோம்,
பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் செய்யாததை நாங்கள் செய்ய போகிறோம். தலைவர் கலைஞர் அவர்கள் செய்யாததை நாங்கள் செய்ய போகிறோம். எம்ஜிஆர் அவர்கள் செய்யாததை நாங்கள் செய்ய போகிறோம். ஜெயலலிதா அம்மையார் செய்யாததை நாங்கள் செய்ய போகிறோம். தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் செய்யாததை செய்ய போகிறோம் என்று ஏதாவது ஒரு A4 சீட்டில், ரொம்ப வேணாம் சார், A4 சீட்டில் தமிழ்நாட்டு மக்களுக்கு எழுதி காட்டுங்க சார். நாங்கள் இதெல்லாம் இவங்கெல்லாம் செய்யலை, இத்தனை முதலமைச்சர்கள் ஆண்டாங்க, நாங்கள் வந்து ஒரு மாற்றம் அதெல்லாம் செய்ய போறோம்னு ஒரு A4 சீட்டில் நாங்கள் பக்கமாக புத்தகம் போட சொல்ல ஒரு A4 சீட்டில் தேர்தல் அறிக்கையில் புக்கே கொடுப்பாங்க உங்களுக்கு சார். அப்போ தான் பேசணும். இப்போ வந்து வாய்ச்சவரை அடிக்கக்கூடாது. இப்போ அதாவது நான் மறுபடியும் கேட்குறேன், ஒரு கட்சியை தொடங்கிட்டீங்க, வந்துட்டீங்க, களத்துக்கு மாநாடு போடுறீங்க, பேரணி போடுறீங்க, என்னமோ பண்ணுறீங்க. நாங்கள் இதை செய்ய போகிறோம். வெறும் குற்றச்சாட்டுக்கு மட்டும் ஒரு கட்சி நடத்துறீங்களா நீங்கள்? இப்போ பாஜக வந்து தமிழ்நாட்டில் யாரை வந்து எதிராக நினைக்குது? திமுகவை தான். திமுகவை காலி பண்ணணும்னு நினைக்குது. தவேக யாரை எதிராக நினைக்குது? திமுகவை. அப்போ உங்களுக்கு பாஜகவுக்கும் ஒத்து போதா? ஒரு ரகசிய உடன்படிக்கை இருக்கா? திமுகவும் பாஜகவும் ரகசிய கூட்டாளிகள் தவேக சொல்லுது. ஏங்க இப்ப விஜய் அப்படிதான் எஸ்ஐஆருக்கு எதிராக இந்தியாவிலே தமிழ்நாட்டில் தாங்க மக்களை திரட்டி மிகப்பெரிய போராட்டம் நடத்தி இன்றைக்கு சாதாரண கிராமத்தில் படிக்காத பாமர மக்கள் கூட எஸ்ஐஆருக்கு எதிராக பேசுறாங்க. இந்த மனநிலையை வந்து திமுக வந்து அடகாக்குது. நீங்க பேசுறீங்கல்ல, எஸ்ஐஆருக்கு எதிராக போராட்டம் நடத்துறீங்களா? வாங்க, கட்சி ஆரம்பிச்சிட்டீங்களா? களத்துக்கு வந்து நான் ஸ்டாலினுக்கு இவருக்கு வந்து விஜய்க்கு கேள்வி கேட்கிறேன். நீங்க களத்துக்கு வாங்க, உங்க தாவேகா தொண்டர்களை களத்துல இறக்கி எஸ்ஐஆருக்கு எதிராக போராட வைங்க. அப்பதான் நீங்க வந்து தமிழ்நாட்டை பாதுகாக்கக்கூடிய தமிழ்நாட்டு மக்களுக்கான ஒரு கட்சி நாங்க அங்கீகரிக்கிறோம். அது செய்யறதுக்கு உங்களுக்கு துப்பு இருக்கா? இல்ல பாஜக எதிர்க்கிறாங்க, பண்ணி பாருங்க. எஸ்ஐஆர் வந்து இன்றைக்கு மிகப்பெரிய தீங்கு. அது வந்து என்ஆர்சியோட இன்னொரு வடிவம் தான். அது என்ஆர்சியோட இன்னொரு வடிவம். என்ஆர்சி இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்காக எஸ்ஐஆர் கொண்டு வர்றீங்க. எஸ்ஐஆருக்கு எதிராக உங்ககிட்ட இருக்காங்க தொண்டர்கள் இருக்காங்கல்ல, அரசியல் படுத்துங்க, களத்துல இறக்கி விடுங்க. எஸ்ஐஆருக்கு எதிராக தமிழ்நாடு ஒரு ஆர்ப்பாட்டத்தை அறிவிங்க. ஏன் செய்ய மாட்டீங்க சார்? நான் ஒரு பாட்டோட முடிச்சுக்கிறவா? ஒரு ரெண்டு நிமிஷம் பாட்டு பாடுங்க. நான் ஒரு 2 நிமிஷம் பாடல். அது இல்ல எங்க கட்சி சட்டமன்ற உறுப்பினர் பாலாஜி வந்து ஒரு பாட்டு போட்டிருக்காரு. ஏன்னா இவங்க வந்து கொடுத்த அறிக்கையில பவளவிழா பாப்பா நீ பாசாங்கு காட்டாதே பாப்பான்னு வந்து நாடே சிரிக்கிறது. அது இப்ப அதுக்கு ஒரு எதிர்வினையா வந்து எங்க கட்சி சட்டமன்ற உறுப்பினர் பாலாஜி வந்து ஒரு பாட்டு போட்டு நான் பாடி முடிச்சு நான் முடிச்சுக்கிறேன். ஓடி ஒளியாதே பாப்பா, ஓடி ஒளியாதே பாப்பா, நீ ஒப்பனையை கலைத்திடு பாப்பா, விதிகளை மீறி கூட்டத்தை கூட்டாதே பாப்பா, ஒன்றுமறியா குழந்தைகளை கொள்ளாதே பாப்பா. ஓகே, பதில் என்னன்னு கேட்டிங்கன்னா சார், கொள்கை வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் திமுக கொள்கை, அதிமுக கொள்கை யாருக்கும் சொந்தம் கிடையாது சார். மக்களுக்கு நல்லது செய்கிறோன்னு சொன்னால் அதான் கொள்கை. இந்த கொள்கையை அதுக்காக பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் அவர்கள் எங்கள் தலைவர்னு சொன்னால் திருமாவளவன் கோவப்பட மாட்டார். ஏன்னா அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா சார் கருணாநிதி எங்கள் தலைவர்னு சொல்ல முடியாது. புரியுதா உங்களுக்கு? நாங்கள் எதை சொல்லணுமோ அதை தான் நாங்கள் சொல்லுவோம். நீங்கள் சொல்கிறீங்களா இல்லையா? இவர்கள் பாலியல் வன்கொடுமை செய்தாங்க, அவங்க அண்ணா யூனிவர்சிட்டியில் பாலியல் வன்கொடுமை செய்தது யார் இருந்தா, எந்த கட்சிக்காரங்க இருந்தாங்க? திமுக கூட்டத்துல ஐயா தனிநபர்களுடைய குற்றச்சாட்டை கட்சியோட அதான் சார் திமுக கூட்டத்துல அவர் சொன்னது நீங்க ஏத்துக்கிற மாதிரி திமுக கூட்டத்துல போலீஸ் பாலியல் வன்கொடுமை செய்தாங்க ஒரு செய்தி வந்துச்சு. அது எந்த கூட்டம் நடந்தது? எந்த கூட்டம் நடந்தது? அவர் வச்ச குற்றச்சாட்டு கட்சியோட தொடர்பு அவர் புரிஞ்சுக்கணும் சார். அவர் வீடியோ போட்டோ சொன்னாரு, அதுக்கு தான் நான் பதில் சொன்னேன். என்ன புரியுதா? நானா அத சொல்லலங்க. புரியுதா? நீங்க வந்து விஜய் அவர்கள் பத்திரிகை சிஎம் அவர்கள் 5 வருஷம் முறையாக பத்திரிகையாளரை கூப்பிட்டு எத்தனை தடவை சந்திச்சிருக்கிறார். நம்ம எல்லாம் போற வழியில பிரஸ் ஒரு முதலமைச்சர் நீங்க மன் கி பாத் பண்றவன்னு நினைச்சிட்டீங்களா சார்? இது ஒரு நாட்டோட முதலமைச்சர் சார் பத்திரிகையாளரை கூப்பிட்டு எந்த விமான நிலையத்துல போன ஆளு வந்தாலும் அண்ணா கடந்து போகும்போது ஒரு பத்திரிகையாளரோட தர்மத்து பத்திரிகையாளரோட ஆக்கப்பூர்வமான கேள்விக்கு பதில் சொல்லுவது ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புன்னு ஒரு நாட்டோட முதலமைச்சருக்கு நீங்க ஏத்துட்டு போயிட போறீங்களா? இத பொதுமக்கள் முடிவு பண்ணுவாங்க. இதுதான் சார் முதலமைச்சர் பத்திரிகையாளர் சந்திக்கல அப்படின்னு சொன்னா மக்களே எல்லா பத்திரிகையாளரை கூப்பிட்டு 5 வருஷத்துல எத்தனை வாட்டி நீங்க பத்திரிகையாளர் மோடியை சொல்றீங்களா? மோடியும் சந்திக்கல, நாட்டோட முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சந்திக்கல. இன்னொன்னு சார், இந்த இப்போ வந்து பாத்தீங்கன்னா நடிகர் கருணாஸ் திமுக கூட்டணியில இருக்கிறார். ட்ரம்புக்கும் திமுகவுக்கும் போட்டி. ஏன்னா அவர் ட்ரம்ப் சொல்றாரு நான் சொன்னவனா பாகிஸ்தான் வார பின் வாங்கிருச்சுன்னு. கருணாஸ் சொல்றாரு ஸ்டாலின் வந்து பேரணி நடந்தவன பாகிஸ்தான் வார பின் வாங்கிட்டாங்கன்னு சொல்லி. அப்ப பாத்தீங்களா
மோடிக்கும் ஸ்டாலினுக்கும் ட்ரம்புக்கு தான் போட்டி களத்துல வந்து நடந்து போயிட்டு இருக்கு. நீங்க ஆர்எஸ்எஸ் பிஜேபின்னு சொல்லுங்க. பிஜேபி இந்தியா முழுக்க வேற பேர்ல இருக்கான். ஆர்எஸ்எஸ் வந்து இந்தியா முழுக்க வேற பேர்ல, தமிழ்நாட்டுல திமுக பேர்ல இருக்கு. ஏன்னா ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா பாஜகவோட கூட்டணி வைத்தது திமுக தான். பாஜகவை எம்எல்ஏ ஆக்குனது இந்த திமுக தான். இஸ்லாம் என்ன வேணாம் சார். கமலஹாசனை போன வாட்டி நீங்க பிடிஎம்னு பேசுனீங்கல, இந்த கமலஹாசனை இன்னைக்கு ராஜ்யசபா கொடுத்து அழகு பார்க்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் கமலஹாசன் அவர்கள் சொல்ல வரக்கூடியவர்ல திமுக முழுக்க ஆர்எஸ்எஸ் பாஜகவுக்கு போன ஆட்சியில கருப்பு கொடி காட்டும், இந்த ஆட்சியில வெள்ளை கொடி காட்டும். போன வாட்டி எதுக்கும் பாஜக வைக்கல போறாங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு வரைக்கும். போன வாட்டி சனாதனத்துக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து பாஜக வைக்கல போறாங்க. பாஜக வைக்கல போறாங்க. என்னைய எதிர்த்து கொள்கை பாஜக நீங்களே டபுள் ஸ்டாண்டர்ட் எடுத்துறீங்கன்ற ஒரு வார்த்தை கொள்கை பாஜக வைக்க பேசுறீங்க இல்லையா? எஸ்ஆர் நாங்க வந்து பாத்தீங்கன்னா இந்தியா முழுக்க நாங்க ஓகே டைம் ஆயிடுச்சு. எஸ்ஆர் வந்து நீ கணக்கெடுப்பு இல்லாம பண்ணிட்டீங்களா? எஸ்ஆர் நடக்காம பண்ணிட்டீங்களா? நீங்க நடக்க கேஸும் போட்டுருக்காங்க. என்ன நடக்க கேஸ் பாஜக இசிகொண்டு தாவேகா. நீங்க வெஸ்ட் பாஜக இசிகொண்டு தாவேகா. ஆர்எஸ்எஸ் பாப்போம். ஆர்எஸ்எஸ் கூட்டணியில இருக்கக்கூடிய ஓகே திமுக விசஸ் தாவேகா இந்த போட்டி அறிக்கை போராக அடுத்த நாட்களில் வலுப்பெற போகிறதா பொறுத்து பார்க்கலாம். வார்த்தையில் இந்த விருந்துகளுக்கு நன்றி. பார்த்து உங்களுக்கும் நன்றி நேயர்களே. தொடர்ந்து இருந்தீர்கள் தந்தி தொலைக்காட்சியுடன்.